ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் வரலாற்று அடையாளம். அதன் பிரம்மாண்டம், குறிப்பாக உச்சியில் இருக்கும் 80 டன் ஒற்றைக்கல், உலகமே வியக்கும் பொறியியல் அற்புதம். ஆனால் இந்த கட்டிடக்கலைக்கும் சோழ பேரரசின் வளர்ச்சிக்கும் மூல பலமாக இருந்தது வெள்ளை நீர் மேலாண்மைதான். சோழர்களின் பலம் அவர்களின் கப்பல் படை மட்டுமல்ல, காவிரியின் நீர்வள நிர்வாக திட்டங்களே பிரதானம். சங்ககால கல்லணை முதல் பிற்கால சோழர்கள் வரை வெள்ளத்தை அழிவாக அல்ல, செழிப்பின் வரமாக பார்த்தார்கள். ஆண்டுதோறும் வரும் காவிரி வெள்ள நீரை வீணாக்காமல் அதன் போக்கை துல்லியமாக கையாண்டு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு வளமான வண்டல் மண்ணையும் நீரையும் கொண்டு செல்ல ஒரு பிரம்மாண்டமான கால்வாய் தொகுப்பை உருவாக்கினார்கள். சோழர்கள் வெற்றி பெற காரணம் நீரின் மீதான அவர்களின் அதிகாரம். வெள்ளத்தை கட்டுப்படுத்தி தங்கள் மக்களுக்கு உணவாகவும் எதிரிகளுக்கு தண்ணீரை தடுத்தும் ஒரு போர் உத்தியாக பயன்படுத்தும் வல்லமை அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் சோழ நாடு அக்காலத்தில் உலகின் மிகச் செழிப்பான மற்றும் வளமிக்க நிலமாக கொண்டாடப்பட்டது. இந்த வரலாறு இன்னும் தஞ்சை பெரிய கோவிலின் ஒவ்வொரு அணுவிலும் நீராக ஓடிக்கொண்டிருக்கிறது.